எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவலிங்க முத்ரா. இந்த முத்ராஸ் நம்ம பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா சிவனோட அருள் அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த முத்ராஸை 5 to 10 நிமிஷம் பண்ணணும். விடியகாத்தால பண்றது ரொம்பவே நல்லது. உங்களோட உடல்ல நிறைய ஏதாவது நோய்கள் இருந்ததுன்னா டாக்டர் கன்சல்ட்டோட பண்றது ரொம்பவே நல்லது. இந்த சிவலிங்க முத்ராஸ் பண்றதுனால என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்கள் குறைந்து நல்ல எண்ணங்கள் உருவாகும். நோய்வாய்ப்பட்டவர்கள் முன்னாடி நம்ம இந்த சிவலிங்க முத்ராவை டெய்லி பண்ணிக்கிட்டு வரும்போது அவங்களுடைய நோய்கள் குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது நம்ம கிட்ட இருக்க கோபம் பொறாமை விலகி அன்பான அதிர்வலைகள் உருவாகும். சிறுநீரகப்பை நன்றாக இருக்கும். அடுத்தது சிறுமூளை பெருமூளை நல்ல சுறுசுறுப்படைந்து ஞாபக சக்தி அதிகரிக்கும். நீங்க இந்த லிங்கமுத்ராவை தொடர்ந்து விடிகாலம்பர பண்ணிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டுல நல்ல எண்ணங்கள் உருவாகி பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகும். இந்த பாசிட்டிவ் எனர்ஜினால நம்ம குடும்பம் நல்லபடியா இருக்கும். நீங்க யாருக்காவது நீங்க பிளஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த சிவலிங்க முத்ராவை ஒரு 2 to 3 மினிட்ஸ் பண்ணிட்டு அவங்கள பிளஸ் பண்ணும்போது அவங்க செல்லக்கூடிய காரியங்கள் நல்லாவே வெற்றி அடையுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.